என்னடா இவ்ளோ பூவை வச்சுட்டு முளம் போட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னோட கல்யாண நாளுக்கு என்னோட கணவர் வாங்கி கொடுத்த பூ தான் இது. அதிகமா வந்து வாங்கி கொடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து கலக்க கலக்க வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம ஊர்ல கட்டின மாதிரி இருக்காது. அப்புறம் ரேட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கும். ஒரு முழமே 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி வந்து இருக்கும். இது மேக்ஸிமம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலதான் கண்டிப்பா வந்து இருக்கும். என்னைய கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா நான் வந்து வாங்க விட்டுருக்க மாட்டேன். அவரா சர்ப்ரைஸா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. பெண்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா பூ வந்து பிடிக்காம இருக்காது, பிடிக்கும். அந்த இருந்தாலும் இதுல இவ்ளோ குடுத்து வாங்கணுமா? நம்ம ஊர்ல கம்மியா நம்ம வாங்கி குடுத்து வச்சுட்டு, இங்க வந்து வாங்குறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கும். இது மாரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் மட்டும் தான் நாங்க வாங்குவோம். மித்த நேரம்லாம் நான் வந்து பிளாஸ்டிக் பூவே வச்சுப்பேன். அதுவே இப்போ வந்து அழகழகா இருக்கு இல்லையா? இருந்தாலும் மல்லிகைப்பூ வைக்கிறது அது ஒரு அழகு தான். ஊருக்கு போனா அத வந்து ஆசை எல்லாமே திருப்திப்படுத்திக்கிறது. இங்க அப்பப்போ மட்டும் வாங்கிப்போம். நம்ம சேனல்ல 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதுல டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல குடுக்குறேன். இதுவே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா பயோலிங் ஸ்டோரியில லிங்க் இருக்கு. பை.